மீனம் ராசிக்கு சுட்டவடு ஆறல, நெஞ்சில் பட்ட பின்பும் மாறல என்ற கவலைகளும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஜென்ம சனியோட தாக்கம் இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் இருக்கும். விடியாத வானம் போலதான் வாழ்க்கையில வெளிச்சத்தை நோக்கி நீங்க தேடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு நாள் ஆனா விடிவு வரும். தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது விடிவு வரும். தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும். ஆனாலும் இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு இறைவனை வழிபாடு செய்துவிட்டு நாம் செயல்படும் போது நிச்சயமாக நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளை காப்பாற்றும். இந்த மாசத்துல தேவையில்லாத ஒரு கோபம் திடீர்னு உங்களுக்கு கூடவே இருக்கக்கூடிய உங்க மேல, அது வாழ்க்கை துணைவராக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்க மேல ஒரு இனம் புரியாத கோபம், டென்ஷன் வந்து போகும். அதனால நிறைய பொறுமையா இருக்கணும். வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கணும். அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஒரு இனம் புரியாத கவலைகள் இருக்கும். விலகி போனவங்களை நினைச்சு ஒரு கவலை, ஒரு வெறுமையா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை. இந்த ராசியில செவ்வாய், சூரியன், சனி இருக்கிறதுனால ஒரு வேகமாகவும் செயல்படுவீங்க. விவேகமற்ற செயல்களில் இறங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். முதலீடுகளில், வேலை விஷயத்துல, அலுவலகத்துல சில பேர் கூட மனஸ்தாபங்கள் வந்து போகும். அலுவலகத்துல பேசும்போது கவனமா இருக்கணும். சக பணியாளர்கள், மேலதிகாரிங்க கிட்ட. இந்த நேரத்துல வேலை மாற்ற சிந்தனை அல்லது ஊர் மாற்ற சிந்தனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த 2026 ஏப்ரல் மாசம் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலன் தான் இது. ஒரு கைடன்ஸா எடுத்துங்க. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தொழில் விஷயமா இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸ்லோவானாலையும் வருமானம் ஆவரேஜா இருக்கும். ஆனா செலவு அதிகமா இருக்கும். திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னாக்க புதிய கடன் வாங்காம நீங்க நிம்மதியாக இருக்கலாம். மீனம் ராசியிலேயே தான் சூரியன் சனியை அசங்கப்படுத்தி இருக்கு. செவ்வாய் இருக்கும். மாதத்தோட 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 10ல இருந்து புதனும் அங்க இருக்கு. இந்த வகையில ராசியாதிபதி மிதுனத்துல இருப்பார், 4ஆம் பாவகத்துல. அது ஒரு வகையில பாசிட்டிவ். கேந்திரங்கள்ல குரு இருக்கிறது. இங்க புதன் ராசிக்கு வரும்போது பரிவர்த்தனைன்றதுனால சில முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும் 10ஆம் தேதிக்கு மேல. ஆனா அதற்கு முன்பு ஒரு நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட நெருக்கடிகள் இருக்கும். வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு, அதனால திடீர்னு வேலை இழப்பு அல்லது வேலையை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். வேலையில அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனாலும் இந்த நேரத்துல வேலையை விடாம இருக்கணும். யாருக்கிட்டையும் பகிர்ச்சிக்காம இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் தடையா இருக்கும் அல்லது எதிர்பார்த்த விஷயம் நடக்காம தாமதப்படும். தனி பகவான் ராசியில் இருக்கிறதுனால முயற்சிகள்ல தடை ஏற்படுத்துவாரோ தவிர முழுசா உங்களுக்கு வர வேண்டிய அந்த பிராப்தத்தை நீக்க மாட்டாரு. அந்த வகையில தடைகளை கொடுப்பார். அதுல குறிப்பா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய காயங்கள், நிறைய ஆறாத ரணங்கள், அவையெல்லாம் இப்பவும் மாறல, இன்றும் அந்த வலிகள் தொடர்கிறது அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். கடந்த மாசம் கூட நான் போட்டிருந்தேன் தொடரும் வலிகள் அப்படின்ட்டு. இந்த வலிகளோடைய வாழ்க்கை பயணம் போய்கிட்டே இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு. ஆனாலும் இதுல ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, புரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். அதிகமாக பாதிக்கப்பட மாட்டீங்க. இந்த மாதத்தும் சரி, வரக்கூடிய காலங்கள்லயும் சரி. பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். நிதி நிலைமையை கையாளுறீங்கன்னாக்க கேர்ஃபுல்லா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க, மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்கன்னாக்க கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கான எவிடன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா கொடுக்கல் வாங்கல்ல தவிர்க்கிறது நல்லது. கூட்டு தொழில் கூட்டாளிகளோட இருக்கக்கூடியவர்களுக்கு பிசினஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். கூட்டு தொழிலை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்க இன்னும் 2 மாசம் குரு பெயர்ச்சி வர்றவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த குரு பெயர்ச்சி 5ஆம் பாவகத்துல குரு ராசியை பார்க்கும் போதுதான் பிரச்சனைக்கான சொல்யூஷன்லாம் ஒவ்வொன்றா கிடைக்கும். கொஞ்சம் காம் டவுனா லைஃப் போயிட்டு இருக்கும். அப்பதான் அந்த பட்ட வழிகள்லாம் கொஞ்சம் ஆறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் ராசியில் இருக்கிறது, 2 குடிவன் ராசியில் இருக்கிறதுனால எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். வேகமாக செயல்படுவீங்க. பட்டுன்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு உறவுகளோட பிறகு மன வருத்தங்கள் ஏற்படும். 9 குடிவன் ராசியில் இருக்கிறதுனால தந்தையுடைய சப்போர்ட், தந்தையால் ஆதரவு, ஆதாயங்கள், சொத்துக்கள் ஆதாயங்கள்லாம் ஏற்படும். 7ஆம் பாவகத்துக்கு சூரியன், சனி, செவ்வாய், புதனுடைய பார்வையெல்லாம் இருக்கிறதுனால 7 குடிவன் ஆனா ராசிலேயே இருந்து நீச பங்கம் ஆகிறாரு. அந்த வகையில பார்க்கும்போது
திருமண வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகள் மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் இருந்தாலும் பிற்பகுதியில வந்து ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருப்பீங்க. மறுமணத்திற்காக வரன் தேடக்கூடியவர்களுக்கு மறுமணம் மாதத்தோட பிற்பகுதியில வரன் பேச்சுவார்த்தை நடக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். உயர்கல்வி படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகள் வரும். அல்லது ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கூட தொழில் ரீதியாக கொஞ்சம் வேற புதிய கல்வியை படித்தோ அல்லது ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கிட்டு அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். கற்றுக்கொண்டு நீங்க அதை செயல்படுத்தும் போது முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். இந்த குரு 4ஆம் பாவகத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில எவ்வளவுதான் நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்க தொழில இருந்து சமாளிப்பீங்க. ஆஸ் யூஷுவல் இன்கம்ன்றதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா செலவுகள் வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வாழ்க்கை துணை ஒரு வகையில, பிள்ளைகள் வகையில செலவுகள் இருக்கும். அது ஒரு மன வருத்தத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. 8 குடியவன் சுக்கிரன் 2ஆம் பாவகத்திலிருந்து 8ஆம் இடத்தையே பார்க்குது. தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு ஏற்படும். திடீர்னு வருமானம் வந்தாலும் கடனும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கணும். நீங்க சொல்லாத வார்த்தை கூட சொல்லிட்டுன்னு சொல்லி சில பேர் வம்புக்கு வருவாங்க, பிரச்சனைக்கு வருவாங்க. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். பயணங்கள் அலைச்சலை கொடுக்கும், வருமானத்தையும் கொடுக்கும். 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 3 குடியவனாகிறார். அப்போ முயற்சிக்கு பல முயற்சி செஞ்சாதான் சக்சஸ் ஆகும். ஒரு காரியத்துக்காக நீங்க நெருங்கி செயல்படுறீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளை செய்யணும். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் இடத்துல ஏப்ரல் ஃபுல்லாவே, மே மாசத்துல கூட நீங்க ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுறீங்க. 3ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிரன் வந்துடும். அப்ப ஆட்சி பெற்ற சுக்கிரன்றதுனால முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆகும். ஆனா இந்த மாசத்தை பொறுத்தவரை இந்த வேலை தேடுறவங்க, இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு தான் இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல இழுபறியா இருக்கும். மே மாசத்துக்கு மேலதான் உங்களுக்கு அந்த புதிய வாய்ப்பு என்பது கிடைக்கும். அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இருக்கிற வேலையிலேயே இருங்க. இடமாற்றத்தை தவிர்த்துறது நல்லது. பிசினஸ் கடையை மாத்துறது, வீடு மாற்றம் போன்றவற்றையும் இந்த மாதத்தை பொறுத்தவரை தவிர்க்கிறது நல்லது. ஜூன் மாசத்துல இருந்து நீங்க புதிய திட்டமிடல் அல்லது விரிவாக்கம் பண்றது அல்லது வேற கடையை மாத்துறது இதெல்லாமே செய்யலாம். ஆனா அதற்கு முன்பு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். பொறுமையாக கிடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் வழக்குகள் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இழுபறியா தான் இருந்துகிட்டு இருக்கோம். நீங்க எதிர்பார்த்த விஷயம் முடியாம இன்னும் ஒரு 2-3 இயரிங் போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு. அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதிக கான்சன்ட்ரேஷன் போட்டாதான் ஓரளவுக்கு மதிப்பெண் வாங்க முடியும். அதனால வந்து படிப்புல டைவர்ஷன் நிறைய வரும். அதை தவிர்த்துட்டு படிக்கிறது முயற்சி பண்ணுங்க, வெற்றிகள் உண்டு. சனி பகவானை பொறுத்தவரையிலும் ராசியில இருந்து உங்களுக்கு தலைமையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி அழுத்தத்தை கொடுப்பார் எல்லா விஷயத்திலுமே. நாம தான் வந்து என்ன பண்ணணும், அந்த அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு முறையான வேண்டுதல்கள், வழிபாடுகளை செய்யுங்க. சனிக்கிழமையில வந்து எள்ளு தீபம் போடுறது, சனீஸ்வர பகவான் சிலைக்கு முன்னாடி எள்ளு தீபம் போட்டுவாங்க. சனிக்கிழமையில காகத்துக்கு உணவு வச்சுட்டு சாப்பிடுங்க. வறியவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது, எள்ளுருண்டையை தானமா கொடுக்கறது. அதே போல நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு ஆடை தானம், அன்னதானம் செய்யறது. இந்த மாதிரி உதவிகரங்கள்லாம் நிறைய செய்யும் போது, கோவில்களுக்கு திருப்பணிகளுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய தாக்கங்கள் இருக்காது. சுப விரயங்களும் நிறைய செய்யும் போது மருத்துவ விரயங்களுக்கு இடமில்லாம போயிடும். உடல் நலம் நல்லாவே இருக்கும். குடும்பத்திற்காக நிறைய நீங்க செலவு பண்ணுவீங்க. சம்பாதிக்கிற பணம் குடும்ப உறுப்பினர்களுக்கு, குடும்பத்துக்காகவும் நீங்களே தாங்கி நின்று செயல்படுத்துற மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுவே ஒரு பெரிய மனச்சுமையை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இறைவன் புதிய நபர்கள், புதிய அறிமுகங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயத்தையும் உதவியையும் தருவார். மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 2ஆம் இடத்துக்கு போயிடும். சுக்கிரன், சூரியன் இந்த கிரக சேர்க்கை இருக்கும் 2ஆம் பாவகத்துல. மாதத்தோட பிற்பகுதியில் அப்பவுமே பேச்சில் கவனம் செலுத்திக்கணும். 6 குடியவன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வாக்கு கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஆனா உச்ச சூரியன், அதனால வந்து அரசு பணியில் இருப்பவர்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது, ஒர்க் ப்ரெஷர் இல்லாம இருக்கிறது, ஒரு மரியாதை கிடைக்கிறதெல்லாம் ஏற்படும். உச்ச சூரியன்றதுனால வேலை வாய்ப்பு கூட நீங்க வந்து இந்த காலகட்டத்துல தேட ஆரம்பிக்கலாம். மாதத்தோட இறுதியில, அது மே மாசம் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். சோ சூரியன் உச்சம் பெறதுனால தந்தையால் ஆதாயம், தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடும் வரும். ஆனால் தந்தையால் ஆதாயங்கள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல ராகு வந்து ராசிக்கு 12ஆம் பாவகத்திலையும் கேது 6ஆம் இடத்திலையும் இருக்கிறத பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பணம் விரயமாகும். நிறைய கடன் வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால உடல் நலத்துல சின்ன சின்ன நோய்கள் வந்தாலும் அதற்குரிய உடனே மருத்துவம் கிடைச்சிடும். முக்கியமா வந்து கண் தொடர்பான பிரச்சனைகள், பல்லு வலி, முகத்துல காயம், ஸ்கின் ப்ராப்ளம், தலைவலி,
அதே போல மூட்டுக்கல்ல வலி, ஜாயிண்ட் பெயின் இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் வாக்கிங் போங்க, நேரம் தவறாமையே கடைபிடிங்க. வேலை விஷயத்துல மன அழுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க, மனசு நிம்மதியா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில பிள்ளைகள், உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் பேசும்போது கவனமாக இருங்க. ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பேசிட்டு அவங்க மேல திடீர்னு கோபம் வரும். கோபத்தால தேவையில்லாத பிரச்சனைகளையும் வாங்கி கொள்ளக்கூடாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதா இந்த நேரத்துல நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கவனமாக இருக்கணும். அனைத்து விஷயத்திலுமே உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். பயம், கோபம், டென்ஷனை குறைச்சிக்கணும். வாக்கு கொடுக்க கூடாது. கணவன் மனைவி உறவு நிலையில ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. சில பேர் பிரிந்திருப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. பிரிந்தவர்கள் இந்த நேரத்துல சேர முடியுமான்னா சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை. பிள்ளைகளுடன் சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வரும். குழந்தைகளாக இருக்கிறாங்க பிள்ளைங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதனால பண செலவு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கிட்ட ஒரு மனஸ்தாபம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால கவனமாக அவங்க கிட்ட பேசணும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை சரியா இருக்காது. இந்த காலகட்டத்துல சில பேர் பிரிந்திருப்பீங்க. தனித்திருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு மன அழுத்தம் இருக்கும். மெடிடேஷன் பண்றது இந்த காலகட்டத்துல நல்லது. ஒன்னாவே இருக்கக்கூடியவர்களுக்குள்ள தனித்தனியா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்காது. பிள்ளைகள் வாழ்க்கை துணைவருடன் இருக்க ஆசைப்பட்டாலும் ஒர்க் ப்ரெஷராலேயே பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும். அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதலர்களுக்குள் மனக்கசப்புகள், சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். மறுமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு, ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மறுமணத்திற்கான வரன்கள் பேச்சுவார்த்தை நடக்கும். திருமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்குமே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. வரன்கள் வரும், பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனாலும் அது ஜூன் மாசத்துக்கு மேலதான் அது வந்து திருமணம் போன்றவை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. பயணங்களின் போது கவனம் செலுத்திங்க. பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடன் வாங்குவீங்க. ஈவன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுமே கடனுடைய அழுத்தம் ஏற்படும். சுப செலவுகளுக்காக, சுப விரயத்துக்காக, வீடு வாகனம் மாற்றம் அல்லது வாகனத்துல செலவு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய மன அழுத்தம் இல்ல. வாழ்க்கை துணிவருடன் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இருக்காது. ஆனாலும் இந்த நேரத்தை பொறுத்துள்ள ராசியில சூரியன், சனி எல்லாம் இருக்கிறதுனால கோபம், டென்ஷன், திடீர்னு கோபம் இதெல்லாமே வரும். அதனால சில மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலை வாய்ப்பில் சில ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் எல்லாம் இருக்கும். வேலையை மாத்தாம அல்லது வேலையை விடாம இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மாதத்தோட பிற்பகுதியில ஓரளவுக்கு மரியாதை, மதிப்பு போன்றவையெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்படும். சொத்துக்கள் ஆதாயம், பூர்வீக சொத்து ஆதாயம், தந்தையால ஆதாயம் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மற்றபடி இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான். இந்த மாதத்தோட மன அழுத்தம் நீங்க இறை வழிபாடு தான் உங்களுக்கு பெஸ்ட். உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அதே போல இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. ஜீவசமாதி தரிசனம், ஜீவசமாதி போயிட்டு வரதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.